ஸோ இந்த புக்கில் வந்து பார்ட் 1 படித்து முடிச்சிருக்கேன். இவ்வளோ படித்து முடிச்சிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து லைப்ரரியில் வந்து நிறைய லிட்ரேச்சராக எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் வந்து அந்த நான் ஃபிக்ஷனே படிச்சுட்டு இருக்கிறோம், சரி ஒரு சேஞ்சுக்கு வந்து ஃபிக்ஷனில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக படித்த இந்த 2 புக்கு வந்து வீடியோ போடலாம்னு நினச்சேன். எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அண்ட் தியரி ஆஃப் எவ்ரி திங். ரெண்டுத்துடைய கான்செப்ட் எனக்கு புரியறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ நம்ம ப்ராப்பராக புரியாமல் வந்து வீடியோ பண்ண வேணான்னு சொல்லிட்டு 2-3 நாள் ட்ரை பண்ணேன். பட் அது கரெக்டாக வரல. ஸோ அதை விட்டுட்டேன். இந்த புக் வந்து நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. சரி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல கைட் ரன்னர் படிக்க ஆரம்பித்தேன். கைட் ரன்னர் வந்து இப்போ சம் ரீசன் வந்து எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கர எனக்கு என்கேஜிங் ஆயிடுச்சு. அந்த ஸ்டோரியோட பிளாட்டு, ஆப்கானிஸ்தானில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கர எனக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் அதிலிருந்து திரும்ப இந்த புக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், சேம் ஆத்தருடைய புக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து எடுத்த உடனே வந்து ரொம்ப என்கேஜ் ஆகலை, ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் லேட்டராக வந்து இந்த மரியம் அப்படின்ற கேரக்டரை பற்றி தான் இந்த ஸ்டோரி முழுக்க இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த ஜேர்னி போக 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 வந்துட்டு பயங்கர கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து மரியம்ன்றவங்க வந்து 15 வயசு பொண்ணு வந்து இல்லீகல் சைல்டு. அதாவது இந்த இவங்களோட அப்பா ஜலீல்ன்றவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 3 ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க வந்து அவங்க வீட்டில் இல்லீகலாக பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அம்மாவும் இவங்களும் வந்து தனியாக ஒரு கொல்பான்ற ஒரு இடத்துல தனியாக வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து அவங்க அப்பா வந்து எப்போலாவது வந்து பார்க்க வருவார். இந்த மரியம் வந்து அவங்க அப்பாவை பற்றி நிறைய ஃபேண்டசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் அம்மா வந்து எப்போவுமே சுருன்ட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறனால வந்து அம்மா மேலே அவங்களுக்கு நல்ல இது இருக்காது. அப்பா மேலே வந்து பயங்கர ஒரு இது இருக்கும். அவர் வரும்போது தான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவார். அம்மா வந்து எப்போதுமே அப்பா இருக்கும்போது வந்து நல்லா இருப்பாங்க. அப்பா போனதுக்கப்புறம் வந்துட்டு அவரை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. பட் மரியம்மால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் அப்போல்லாம் இருக்க மாட்டார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பிறந்திருக்க டைமில் கூட அப்பா வந்து 1 மாதம் கழிச்சு தான் வந்து பார்க்க வந்தார், நான் தனியாக தான் இருந்தேன். ஆனால் அப்பாவோட நரேஷன் வேறையாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அப்பா மேலே நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஒரு டைமில் வந்து அப்பா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், வெளியே கூப்பிட்டு போகிறோன்னா சம்திங் வெளியே ஏதாவது சொல்லியிருப்பார். ஸோ இவங்க வந்து எப்போதும் போல் அவங்களுக்கு அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்பா வந்து வரமாட்டார் அன்றைக்கி. ஸோ அம்மா தெளிவாக சொல்லியிருப்பாங்க வந்து, நீ இந்த வீட்டை விட்டு வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு எங்கேயும் தாண்டி போயிடக்கூடாது, அப்படி நீ போனினா வந்து நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வீடு வந்து ஒரு நதிக்கு தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நதி தாண்டி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த ஊரில் அவங்க அப்பா பேர் சொல்லும்போது நிறைய பேருக்கு அவங்க அப்பா வசதியான ஆள்னால வந்து நிறைய பேருக்கு அவராக இங்கே தான் வீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வழி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி கேட்குறாங்க. அந்த வேலைக்காரங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு இல்லை அவர் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து பார்த்துட்டு சரி நான் நைட் இங்கே இருந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போகாமல் நைட் அங்கேயே இருந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க வேலைக்காரங்க வந்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறப்ப வந்துட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்துட்டு அந்த வீட்டோட கோட்டையார் சம்திங் ஏதோ இதுக்குள்ளே உள்ளே வராங்க, உள்ளே ஓடி போயிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா அந்த விண்டோவில் வந்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து அவங்க தெரிஞ்சிருது. இவங்க செம்ம ஷாக்காக இருந்து நம்ம அப்பாவை பற்றி என்னெல்லாமா நினச்சி வச்சுருந்தோமே, அவர் வந்து நம்ம நேற்று ராத்திரி வந்து வீட்டு வெளியே இது படுத்துருக்கோம், அதை கூட அவர் இது பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க அம்மா வந்து சொன்னபடியே வந்து அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்ததை பார்த்து வந்து இவங்க அம்மா பேச்சு மீறி நம்ம போயிட்டோம்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் இருந்தது ஒரே ஆள் வந்துட்டு அம்மா தான். அம்மாவுக்கு அடுத்து அப்பா. இப்போ அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் வந்து நம்புற மாதிரி இல்லைங்கும்போது வந்துட்டு அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. அவங்களுக்கு டீச் பண்ண முல்லா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மேலே தான் இவங்க ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து இவரை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அப்பா வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. இவங்களுக்கு சுத்தமாக ஈடுபாடு இல்லைனா கூட அவங்க போகணுமான சுச்சுவேஷன் ஆயிடுது. ஸோ இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது, தனியாக சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அவங்க அப்பாவோட ஜலீலுடைய ஒய்ஃப், அவங்க அப்பாவுடைய ஒய்ஃப் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னென்னு பார்த்தா வந்து உனக்கு வந்து ஒரு அலைன்ஸ் பார்த்து வச்சுருக்கோம். பட் ஷி வாஸ் நாட் ரெடி, ஷி இஸ் ஒன்லி 15. அப்பா வந்து ஏதாவது வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா எதுவுமே பேசவே மாட்டார். அவங்க வீட்டில் இந்த லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எவ்வளோ நாள் தான் நான் உங்களை பார்க்க முடியும், நீ வந்து இன்னொரு ஆள்கிட்ட போகிறதா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்துட்டு அப்பாட்ட ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்பாவை பேச சொல்லுவாங்க. அப்பாவும் வந்து அவங்க ஒய்ஃப் சைடு நின்று பேசுகிற மாதிரி பேசிடுவார். சரின்னு சொல்லிட்டு ரூம் போயிடுவாங்க. உடனே வந்து அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ரஷீதுன்ற ஒருத்தர் வந்து 40 வயசுக்கு மேலே உள்ளவரை வந்துட்டு இவருக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இவங்க ஆரம்பத்தில் ரஷீதை வந்து பார்த்தா பயங்கர ரொம்ப பயப்படுவாங்க. போக போக தான் அவங்களுக்கு அது செட் ஆகிற மாதிரி இருக்கும். ரஷீதுன்றவர் வந்து காபூல்ன்ற இடத்துல இருப்பார்.
ஸோ எல்லாருமே கிளம்புவாங்க பஸ்ஸில் ஏறி அந்த அந்த ஊருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பும்போது வந்துட்டு அவங்க அப்பா வந்து இவள்கிட்ட வந்து பேச வருவாங்க. நான் அப்பப்போ வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வருவார். இவங்க சொல்லிடுவாங்க தேவையே இல்லை, இனிமேல் நான் அவங்கள நான் என்னென்னமோலாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் அவங்கள பற்றி, இனிமேல் அவங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அவங்க பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. அப்பாவை திரும்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜேர்னி வித் ஹஸ்பண்ட் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பட் ரஷீதுன்றவர் என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க டைம் கொடுக்குறாங்க. தனியாக ஒரு ரூம் கொடுத்து இந்த ரூமில் இருந்துக்கோ, நான் தனியாக இன்னொரு ரூமில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ப்ரொடெக்டிவாக இருக்கார், ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கார். யாராவது கெஸ்ட்டு வந்தால் நீ மேலே போயிரு, மேலே தனியாக இருன்னு சொல்கிறாரு. அது அவங்களுக்கும் கம்ஃபர்டிங்காக இருக்குது. அதே மாதிரி புர்கா போட சொல்கிறாரு, நீ கவர் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் புர்கா போடும்போது வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர்டாக வச்சுட்டு அந்த இதுக்குள்ளே வந்து வெளியில் ஆளுங்களை அப்சர்வ் பண்ண அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னென்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேலே இருக்காது அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு வருது. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அந்த புர்கா இதுக்குள்ளே. ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரஷீத் மேலே ஒரு சின்ன சின்ன கம்ஃபர்ட் வருது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரஷீதோட ரூம்குள்ளே ஒரு வாட்டி போகிறாங்க. ரஷீதோட ரூமில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அங்கே ஒரு கன் இருக்குது, அதுக்கப்புறம் மேகசின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேகசின்ஸில் எடுத்து பார்க்கும்போது வந்து அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆபாசமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து ரஷீது வந்து ஒய்ஃப்ட்ட சொல்லியிருப்பாங்க, மரியம்கிட்ட சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்துட்டு, நீ அதாவது உன்னோட இதை வந்து நீ பாதுகாத்துக்கணும், நீ கவர்டாக இருக்கணும். ஊரில் வந்து இந்த மாதிரி கவர்டாக இல்லாதவங்களாம் வந்து அவங்க ப்ராப்பரான ஆளுங்க கிடையாது, அவங்கள்ட்ட நீ சேரக்கூடாது. இந்த மாடர்னாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்செலாம் வந்து மரியம்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ மரியமுக்கு இவங்களோட மேகசின்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா வந்து, எப்படி உன்னோட ஒய்ஃப் வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி இப்போ நீ இந்த மேகசின்ஸில் பார்க்குறோம்னா அவங்க வந்து வேறு யாரோடைய ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை வேறு யாரோட தங்கச்சியாக இருப்பாங்க, வேறோட அம்மாவாக இருக்கலாம். அப்போ அது நீ பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் அவங்களே அதை பற்றி யோசிக்கிறாங்க. இவரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், இவருக்கு வந்து 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் ஆன பையன் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க ஒய்ஃபும் பையனும் இறந்துட்டாங்க. ஸோ ஒரு மேரேஜ் இல்லாமல் இருக்கும்போது அவர் எப்படி அவரோட இச்சையை வந்து தீர்த்துப்பார் அப்படின்னு அதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மென்னாக இருக்கிறனால இந்த மாதிரி அவங்க இது பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் வந்து அவரை ஜட்ஜ் பண்ணாமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, ஓகே அவருக்கு என்ன மாதிரிலாம் கஷ்டம் இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டாக இருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுது. ரஷீத் வந்து ஆரம்பத்தில் வந்து இவங்களை நல்லா ப்ரைஸ் பண்ணுறாங்க, இவங்க சமைச்சு கொடுத்தா அதையும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா அனுனியமாக இருக்குது. அப்புறம் இவங்க புல்லோண்டாயிடுறாங்க. புல்லோண்டானதுக்கப்புறம் வந்து ரஷீதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஒன்ஸ் அந்த புல்லோண்டானது வந்துட்டு அவங்களுக்கு வந்து இதாகிடுது, அபார்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் கொஞ்சமாக மாறுது. திரும்ப நிறைய வாட்டி ட்ரை பண்ணுறாங்க, அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது புல்ல உண்டாக முடியல. இப்போ அதுக்கப்புறம் அவருடைய பிஹேவியர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முதல்ல எப்படி இதெல்லாம் அன்பாக இருந்தாரோ அதெல்லாம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இவங்க மேலே என்ன இருக்கிறதாலும் எரிச்சப்படுறது அந்த மாதிரியான இதாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ பார்ட் 1 முடியும் போது ரொம்ப அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கடினமாக முடிகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்ட் 1 முடிஞ்சிருக்கு. பார்ட் 2ல் வந்து மேலும் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இதில் விட இது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ஆப்கானிஸ்தான் அங்கே உள்ள பீப்புள், அந்த கல்ச்சர் ஆகட்டும், அப்புறம் ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன மாதிரியான ஜேர்னி இருக்கும், அவங்க மேலே ஒரு எம்பத்தி க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து எனக்கு பயங்கர இதாக இருந்துச்சு. ஒரு இடத்துல நம்ம பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. பட் இவங்களை அத்தாரிட்டி பண்ணுறவங்கள வந்து இன்டெலெக்சுவலாக கேள்வி கேட்குறது இருக்குல்ல, அது அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ எம் ஈகர் டு இது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன்.